ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு எது மாதிரியான பலன்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் 6ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போக போகிறாரு. அங்கே போகக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 7, 9, 11ங்கிற இடத்த பார்வை செய்ய போகிறாரு. ஆல்ரெடி ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்து மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு 6, 8, 10ன்ற இடங்களை பார்வை செய்துட்டு இருக்காங்க. அந்த 6ஆம் வீடுங்கிறது நோய் கடன் எதிரி வீடாக இருந்தது. அந்த வீட்டை குரு பார்வை செய்தார். 8ஆம் வீடு எதிர்பாராத தன வருமானம் அதை கொடுக்குற இடம். 10ஆம் வீடு தொழில் விருத்தி. அவரவர் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஆண்டு தான் மே வரைக்கும் இருக்குது. மேற்கு பின்னால் இது இன்னும் இரட்டிப்பு நற்பலன்களாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 7ஆம் வீடு அப்படின்னு குரு பார்வை இருக்கிறப்போ கல்யாண வயதில் இருக்கிறவங்களுக்கு, கல்யாணத்துக்காக காத்திருந்தவங்களுக்கு இவ்வாண்டு புனிதமான ஆண்டாக அமையும். பிள்ளை பேர் வேணும்னு காத்திருந்தவங்களுக்கு பிள்ளை பேர் சிறப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால புகழ், நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற ஆண்டாக இது இருக்கும். 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் எது மாதிரியான முயற்சிகள் செய்துட்ருக்கீங்களோ அதை உங்களுக்கு வெற்றிகரமாக தரக்கூடிய ஒரு சிறப்பு ஆண்டாக உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதுமாதிரி சனி ராசிக்கு 11ல் இருக்குது. ஜூன்லேருந்து அந்த சனியவும் குரு பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுவும் ரொம்ப நல்ல விசேஷமான அமைப்பு தான். 4ஆம் வீட்டில் தாய் வீட்டில் இருந்த தாய் வீடு வாகன வீட்டில் இருந்த கேது உங்களுக்கு அது சார்ந்த பிரச்சனைகளை சிறு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அது டிசம்பர் மாதத்துலேருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் 10ல் இருக்கிறவரை இப்போதைக்கு குரு பார்வையில் தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ராகு கேது பயிற்சி வர்றது நமக்கு குருவோட தொடர்பில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஆண்டாக இந்த ஆண்டை நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. மேலும் இந்த நற்பலன்கள் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறதுக்காக உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன், அவரை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனை வழிபாடு பண்ணிக்கோங்க. மற்றும் அம்மன் வழிபாடுகள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள்.